السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله جميل يحب الجمال، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله مولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. الحمد لله. 7 தராவீகள் முடிந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து தராவீக தொழுகைகளையும் அனைத்து ரக்காத்துகளையும் மிஸ் பண்ணாமல் முழு குர்ஆன் ஷரீஃபையும் காதார கேட்கக்கூடிய அந்த அமலையும் செய்த நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இன்று ஓதிய வசனங்களில் ஒரே ஒரு வசனம், ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாம எத்தனை பக்கம் ஓதுறோம்? 25 பக்கங்கள் ஓதுறோம். அப்போ அந்த 25 பக்கங்களில் அவ்வளோ ஆயத்துகளுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, விளக்கங்கள் பார்க்க முடியாது. அதனால் ஒரே ஒரு வசனம், அதுலேயும் குறிப்பாக இது முழு வசனம் பார்க்க முடியாது, ஒரு வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த வசனத்தில் அழகை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான். அழகு அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கு நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லி தருவான். ஹுது ஜீனத்தக்கும் யா பனி ஆதம், பனு ஆதமே, ஆதமுடைய பிள்ளைகளே, ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். ஹுது ஜீனத்தக்கும், ஜீனத்துனா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ஜீனத்துகளை, உங்களுடைய அலங்காரங்களை, உங்களுடைய அழகுகளை நீங்கள் கடைபிடித்து கொள்ளுங்கள். ஹுது அப்படின்னா எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு சொல்ற வார்த்தை. அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், அவங்கள்ட்ட இருந்து ஜக்காத்த நபியை நீங்கள் பிடுங்குங்கன்னு சொல்லுவான். அதுக்கு பயன்படுத்துற இந்த ஹுதுங்கிறது தான். அது மாதிரி அதே அர்த்தத்தை உள்ள இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்லாம், நீங்க கட்டாயம் பள்ளிக்கு வரும்போது இப்படி வாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லும் முகமாக அந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்யறான், பயன்படுத்துறான். இப்ப அழகான தோற்றத்தோட நாம பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த வசனத்தினுடைய கருத்து. அழகு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வைக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கு, அப்படித்தானே? ஒவ்வொருத்தவங்களுடைய டிசைன்ல ஒவ்வொருத்தவங்க நாம என்ன செஞ்சிருக்கிறோம், அழகை ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். நம்மளுடைய மார்க்கம் எதை பொதுவான அழகு அப்படின்னு சொல்லுதுங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். உடல் அழகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி உடை அழகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்படித்தானே? இடத்தையும் அழகாக வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்கு. இது மூணுமே சுத்தங்கிற அடிப்படையில தொழுகைக்கோ அல்லது மற்ற இபாதத்துகளுக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படித்தானே? ஆனா சுத்தத்திற்கும் மேல அல்லாஹ் இங்க அலங்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான். அப்ப நமக்கு உண்டான அசல் அழகு, அசல் சுத்தமாக எது சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதற்கு ஒருபடி மேல போய் நாம என்ன செய்யணும், அதை அலங்காரமாக ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரியுது. அதுலயும் குறிப்பாக பள்ளிகளுக்கு நீங்கள் வரும்பொழுது அப்படிங்கிறத விஷயத்த அல்லாஹ் சொல்லும் பொழுது குறிப்பிட்டு சொல்றான். இந்த குல்லி மஸ்ஜிதின், உங்களுடைய ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நீங்கள் வரும் பொழுது இதை கடைபிடிங்கன்னு அல்லாஹ் சொல்றதுனால, அப்ப நம்ம அந்த அலங்காரங்கள், அந்த உடல் அலங்காரம்னா என்ன, உடை அலங்காரம்னா என்ன, அதே மாதிரி இடம் அலங்காரம்னா என்னங்கிறத நாம ஒரு சிறு கண்ணோட்டமாக சிறிது நேரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். உடல் அப்படிங்கிறது, உடல் சுத்தம் அப்படிங்கிறத நாம எப்படி தொழுகைக்காக வேண்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மஸ்ஜிதுகளுக்குன்னு உண்டான ஒரு அலங்காரத்துல முக்கியமான இம்பார்ட்டன்ட், நம்ம பெருந்தொடக்குல இருந்து சுத்தமாக இருந்தா தான் பள்ளிக்குள்ளேயே நம்ம வரணும். சிறு தொடக்கு அப்படிங்கிறது ஒது செய்யறது, எதுக்கு பகரமாக நாம ஒது செய்வோமோ அதெல்லாம் சிறு தொடக்குகள். காத்து பிரிகிறது, இந்த மாதிரி உண்டான விஷயங்கள் இருக்கு பாருங்க. 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் போற ஒரு மனிதன் குளிப்பு கடமையான நிலை அப்படிங்கிறதுல இருக்கிறான்னா அந்த மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள வர்றது இது உடல் அசுத்தமான நிலை. அதாவது
அலங்காரத்திற்கு கீழே உண்டான சுத்தம் அதுக்கும் ரொம்ப மட்டமாக இருக்கக்கூடியது தான் அந்த குளிப்பு கடமையான நிலை அப்படிங்கிறது. அந்த நிலையோடு நாம் என்ன செய்ய முடியாது, பள்ளிகளுக்குள்ள வர இயலாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி அது எப்படி அந்த குளிக்கிறதுல இருந்து சுத்தமாகிறதுங்கிறது அது ஒரு தனி பாடம். அதெல்லாம் நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒவ்வொரு நாட்களாக நம்ம ஒன்னொன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணும். ஹைர். இப்ப அந்த உடல் சுத்தம் அப்படிங்கிறதுல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சுத்தத்தை சொல்றாங்க. அக்குள் முடி எடுக்கிறதுல இருந்து, மர்ம உறுப்பை சுத்தி இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவதில இருந்து, மீசையை கத்திரிக்கிறதுல இருந்து, மூக்கு முடி சுத்தம் செய்யறது கூட மீசையினுடைய அந்த பார்டரோட நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகும். கண்ணியத்திற்குரியவர்களை எல்லாத்தையும் சரியான முறையில் நாம் நம்மை அழகுபடுத்தி கொள்வது அப்படிங்கிறது உடல் அழகு அப்படிங்கிறதுல வரும். இப்போ இந்த காலத்தில் பிள்ளைங்க முடி வெட்டுறது இந்த சைடு பூரா எடுத்துட்டு ஒரு பையன் தொப்பி மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் போட்டோம், தொப்பிக்கு பதிலாக தொப்பி மாதிரி முடி இருக்கு. நாங்கள் இந்த மாதிரி வந்தால் ஹஜ்ரத் நீங்கள் தொப்பி போட சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அழகு அப்படிங்கிறது அவரவர்களுடைய பார்வைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது ஆனால் நம்ம மார்க்கம் அந்த முடி வெட்டுறதுல கூட ஒரு அழகான ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி முன்னாடி முடி எவ்வளவு நீளம் இருக்குதோ அதே முடி தான் பின்னாடி முடியும் இருக்குமா. அப்போ எல்லா முடியும் ஒரே அளவு போன்று வைத்துக் கொள்வது, அதையும் அழகாக வைத்துக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நேர் வகடு எடுத்து அவர்களுடைய 2 பகுதியாக இப்படி பிரித்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸுகள்ல வருது. எண்ணெய் தேய்க்கும் பொழுது முதல்ல வலது பாட்டினுடைய அந்த தலைகளுக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க, 2வது இடது பாட்டினுடைய இந்த நடுவகடு எடுத்து இருக்கிறதுனால அந்த 2 பக்கத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கமும் இடது பக்கமும் எண்ணெய் தேய்ப்பாங்கன்னு எண்ணெய் தேய்க்கிற பாடத்துல கூட நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய உடல் அழகுகள்ல இதெல்லாம் நாம் அழகுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கறத நமக்கு நம்ம மார்க்கம் சொல்லி தருது. அதே மாதிரி உடை அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடையை பத்தி நம்ம மார்க்கம் ஃபர்து அப்படின்னு சொல்றது தொப்புல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைச்சிருந்தா போதும். ஒரு என்ன டவுசர்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படித்தானே, முக்கா டவுசர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒண்ணு போட்டாலே நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இது ஃபர்து தான். ஆனா அல்லாஹ் இங்க சொல்றது அலங்காரத்தை சொல்றான். நம்ம மேல் அலங்காரங்கள், நம்மளுடைய உடைகளினுடைய அலங்காரங்களை நாம் அழகுபடுத்திக்கிட்டு நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுனால நம்மளுடைய ஆடைகளில் நல்ல ஆடையாக அணிந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றமான விஷயம். ரொம்ப இந்த ஆயத்தின் பிரகாரம் அமல் செய்யற விஷயம். அதனால நம்மளுடைய அலங்காரங்களோடு நாம வரணும். இப்ப அலங்காரம்னா என்னன்னு உங்களுக்கு புரியறதுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு நிக்காஹ் மஜ்லிஸுக்கு போறோம்னா நம்ம எப்படி கிளம்பி போவோம் சொல்லுங்க. அது மாதிரி நம்ம பள்ளிவாசலுக்கு வரும்போது நம்ம அந்த எண்ணத்தோட வரணும். எல்லாம் முன்னாடி போறோமே, 4 பேருக்கு முன்னாடி நாம் கண்ணியமாக தெரியணும், நாம் அழகாக தெரியணும். நாம வெளியே போகும்போது நிக்காஹுக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்மை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய அந்த அலங்காரம் எல்லாம் முன்னாடி நாம போய் நிக்கிறோமே அப்படிங்கிற அந்த இடத்துலையும் நமக்கு தோணணும். கண்ணியத்திற்குரியவர், இதுதான் அலங்காரம். அப்ப நம்ம அந்த மாதிரி அலங்காரத்தை நாம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கலாமா? அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். அப்ப அந்த அலங்காரங்கள்ல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அது ரொம்ப விரிவாக போகும். அடுத்து உடை அலங்காரத்துக்கு அடுத்து அந்த உடல் அலங்காரம் பார்த்தோம். அடுத்து உடை அலங்காரம். இது ரெண்டுலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொல்லும் பொழுது வாரத்துல ஒரு தடவையாவது குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள்கிட்ட. அந்த நேரங்களில் தண்ணிக்கும் ரொம்ப கஷ்டம், உடைகளுக்கும் ரொம்ப கஷ்டம். எப்படி அவங்க தொழுகைக்கு வந்திருப்பாங்கன்னா ஒரே ஒரு ஆடையோடு வந்திருப்பாங்க. ஒரே துணியை என்ன செஞ்சிருப்பாங்க, கெட்டியிருப்பாங்க. நெஞ்சில இருந்து கீழே வரைக்கும் கெட்டியிருப்பாங்க. ஷோல்டர்கள் கூட திறந்த வெளியில இருக்கும். அதே மாதிரி அவங்களால சம்மணம் போட்டு உட்கார்ந்தா சரியான முறையில் உட்கார முடியாதுங்கிறதுனால ஒரு மாதிரி முட்டுக்காலால கெட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தங்களுடைய ஔரத்துகள் வெளியே தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஏழ்மையில இருந்த சூழல்கள் எல்லாம் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா சஹாபாக்கள் முன்னேறி வரக்கூடியதை பார்த்துட்டு அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்குறான், நீங்க அலங்காரங்களோடு வாங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நல்ல உழைப்பாளிகள் சஹாபாக்கள் அந்த மாதிரி உழைச்சிட்டு அந்த வேர்வையோட நிற்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறனால நல்ல மனம் பூசிக்கிட்டு வர்றது, இது அலங்காரத்துல வர்றது. அப்ப நம்மளுடைய வியர்வை நாற்றங்கள் வெளியே தெரியாதபடி நம்ம, அதாவது சில விஷயங்கள் அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். சில விஷயங்களை நான் என்னுடைய அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் வளம் அவன்கிட்ட வெளிப்படுறத அல்லாஹ் விரும்புகிறான்.
அவ வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது அல்லாஹ். இதை ரப்பு நம்ம அதை போடும்போது நம்ம பகட்டுக்கு போடாம இது என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்துருக்கிறான், அதனால நான் இதை என்ன செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன் ரப்பே, இது மாதிரி உண்டான சூழல் எனக்கு காலம் முழுவதுக்கும் இந்த அருளை எனக்கு கொடுங்கிற அந்த சுக்குரனுடைய எண்ணத்தோட நம்ம அந்த அத்தர் பூசுறதையோ அல்லது அந்த உயர்ந்த ஆடைகளை அணிவதையோ நாம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம மௌத்து வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் நமக்கு வராது. அதாவது ஏழ்மை அப்படிங்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம தப்பித்துக் கொள்வதற்கு இந்த சுக்குர் என்ற எண்ணம், இந்த நன்றி என்ற எண்ணத்தோட நாம் நடந்து கொள்வது நமக்கு பயனாக அமையும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப வாரத்துல ஒரு முறையாவது குளிச்சுட்டு வாங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணீர் சிரமத்தோட இருந்தவர். இன்னைக்கு நம்ம பைப்பை எங்க திறந்தாலும் மதன்னு நம்ம தண்ணி ஒது செய்யும் போது குளிக்கிற தண்ணி அளவுக்கு நம்ம செலவு பண்றோம், அப்படித்தானே? ஒது செய்யற நேரத்துல கூட குளிக்கிறதுக்கு பயன்படுத்தும் தண்ணி அளவிற்கு அதை விட அதிகமான தண்ணீரை நாம் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அந்த சஹாபாக்கள் அந்த நேரத்துல அவங்க குளிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்கணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம உடல் சுத்தம், அதே மாதிரி உடை சுத்தம் அப்படிங்கிற, அதே மாதிரி இடம் சுத்தம். நம்மளுடைய மஸ்ஜிதுகளை நாம தான் ரொம்ப சுத்தமாக பேணிக்கிடணும். சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் தாடிகளுடைய முடிகள் உதிர்ந்து கிடக்கும். அதை நம்மளுடைய முடின்னு தெரிஞ்சாலும் அல்லது அடுத்தவர்களுடைய முடி நம்மளுடைய பார்வைக்கு தெரிஞ்சாலும் அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம எடுத்து அகற்றுவதற்கு நாமளே முயற்சி செய்யணும். இது சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அமல் அப்படிங்கிறதாக கூட நாம என்ன செய்யறோம், பள்ளிகளை சுத்தமாக வச்சுக்கிட்ட ஒரு பெண்மணி சொர்க்கத்துல நான் பார்த்தேன் அந்த பெண்மணின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்காக துவா செஞ்சாங்க. அந்த பெண்மணியினுடைய கபூர்ல போய் தனியா ஜனாசா தொழுதாங்க அப்படிங்கிற அளவிற்கு உண்டான விஷயங்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, தமீமுத்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரபல்யமான சஹாபி, தஜ்ஜாலை பார்த்த சஹாபாக்கள்ல அந்த சஹாபியினுடைய பெயர் தான் வரும். அவங்க அடிக்கொருக்க என்ன செய்வாங்க, வெளிநாடுகளுக்கு கப்பல்கள்ல பயணம் போகக்கூடிய அளவிற்கு உண்டான வியாபாரியாக இருந்தவங்க. அவங்க ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, வெளிநாடுக்கு போயிட்டு வரும்போது ஒரு அருமையான அந்த ரோம் தேசத்தினுடைய விளக்கு ஒன்றை பார்க்கறாங்க. அதுல கண்ணாடி போன்ற குடுவை விளக்கு, இப்ப நம்ம விதவிதமான எல்இடி பல்புகள்லாம் வந்துருச்சு. அந்த நேரத்துல திரியில ஊத்தி வைக்கிற எண்ணெய் தானே, ஆனால் அது எல்லா இடத்திற்கும் வெளிச்சம் தரும்படி, காத்தடிச்சாலும் அணையாதபடி கண்ணாடி கூண்டு போட்ட ஒரு விளக்க பாக்குறாங்க. இத நம்ம மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு போய் மாட்டணுமேங்கிற எண்ணத்துல அவ்வளவு கப்பலையும் அடிபடாம உடையாம கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மஸ்ஜித் நபவியில மதீனால கொண்டு வந்து மாட்டுறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னடா ரொம்ப பிரகாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லி தங்களுடைய வீட்டினுடைய திரையை விளக்கிட்டு பார்த்தா பள்ளி ஜெகஜோதியாக இருக்குது. இதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உன்னுடைய கபரை வெளிச்சமாக்குவானான்னு துவா செஞ்சாங்க. அப்ப இடம் நாம் இருக்கக்கூடிய, அதுலயும் குறிப்பாக இந்த இடத்துல குறிப்பா மஸ்ஜித்னு அல்லாஹ் சொன்னதுனால இந்த நம்மளுடைய உடல் சுத்தம், உடை சுத்தம், இந்த மஸ்ஜிதினுடைய இடம் சுத்தத்தை நாம பேணக்கூடிய பாக்கியவான்களை அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அதே மாதிரி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் ரொம்ப அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அவன் அழகாக இருப்பதையே விரும்புகிறான். நாம் ரொம்ப பக்கிரிசா மாதிரி அலைகிறத விட நாம் இருக்கிறதுல நீட்டாக நம்மளை காட்டிக்கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான்ங்கிறத நமக்கு ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றதுனால இந்த அழகுகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.